வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது டிஆர்பி வந்து கார்பன் காப்பி தந்திருக்காங்க அப்படி கேட்குறீங்களா? கண்டிப்பாக உண்மைதாங்க. இது வந்து எப்போ தந்தாங்கன்னா 2015-16 மற்றும் 2016-17 ஏற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 2017 இந்த எக்ஸாம் நடந்துச்சுங்க. அப்போ வந்து இந்த கார்பன் காப்பி தந்தாங்க. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில், அதாவது பேப்பர் பென் மெத்தடுங்க இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி இந்த கார்பன் காப்பி நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஹால் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கட் பண்ணி நம்மளுக்கு கேண்டிடேட் காப்பியாக தந்துடுவாங்க. இதை வச்சு தான் நம்ம எந்த இதுக்கு எந்த கொஷினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தாங்க. 2017 வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் தந்துக்கிட்டு இருந்தாங்க டிஆர்பி தரப்பில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்லைன் மோடில் சிபிடி மோடில் நடத்துனதுனால அவங்க வந்து இதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது ரெஸ்பான்ஸ் ஷீட் தந்திருப்பாங்க நம்மளுக்கு. ஆன்லைன் எக்ஸாம் நடந்தாவே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் தந்துடுவாங்க. நம்ம அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நடைபெற்ற இப்போ வந்து 2024 நடைபெற்ற இப்போ பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஆனால் இப்போ இந்த கார்பன் காப்பி தரல. அதனால தான் நிறையா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் எந்த கொஷினுக்கு நாங்கள் எந்த ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கஷ்டம்தாங்க. ஏன்னா இது 150 கொஷின் இருந்துச்சு. நம்ம இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்தின்னா 180 கொஷின். அதுக்கு வந்து நம்ம எந்த கொஷினுக்கு எது ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ ஞாபகம் வச்சதுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. இப்போ நிறைய இது நம்ம ஆன்சர் பண்ணதானு சொல்லிட்டு நமக்கே டவுட் வந்துடும். எனக்கே அந்த டவுட் இருந்துச்சுங்க. என்னாலே ஒரு 150 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110-120 கொஷின் தான் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுது எக்ஸாம் முடிஞ்சுட்டு. மீதி எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் போட்டேன்னே தெரியல. அது அந்த கொஷின் பார்த்தாவே எனக்கு என்ன தோணுன்னா, அந்த கொஷின் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இந்த கொஷினுக்கு இதான் ஆன்சர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணும். நான் அந்த ஆன்சரே பண்ணிருக்க மாட்டேன். ஆனால் அதையும் நான் ஆன்சர் பண்ண மாதிரியே தோணும். இப்போ டென்டேட்டிவ் விட்டாட்டி நம்ம எந்த கொஷினுக்கு எது ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இப்போ ஆட்சேபனை தெரிவிக்கலாமா தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. சரி, நான் அதை வந்து பெருசாக கண்டுக்கலிங்க. ஏன்னா நான் அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சது February 4 என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். நான் எதுக்கும் ஆட்சேபனை தெரிவிக்கல. அப்புறம் ஃபைனல் கீ வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு. நான் ரிசல்ட்டு மட்டும்தான் பார்த்தேன். ஃபைனல் கீ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. நிறைய பேர் அந்த எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் போட்டிருந்தாங்க. அப்போ தான் போய் பார்த்தா இந்த 50 சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட்லேயே 6 கொஷினுக்கு வந்து ஸ்டார் கொஷின் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எனக்கே அது புரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் கார்பன் காப்பி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு கீயை செக் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப வசதியாக இருக்கும். என்னோடய நான் இப்போ 2017 இந்த எக்ஸாம் முடிஞ்சு நானே தூக்கி போட்டேன், கண்டிக்கல. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் விக்னேஷ் வந்து அனுப்பிச்சிருந்தார். அவரோட இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. இது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. அதாவது கார்பன் காப்பி தந்திருக்கணும், எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதும் ஏற்றுக்கக்கூடியது தான். ஏன்னா 150 கொஷினும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுவும் அந்த 3 மணி நேரத்தில் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறது தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு எந்த கொஷின் எது ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியாத காரியம். அதே மாதிரி நம்ம இது தேவையில்லாத வேலை. ஏன்னா நம்ம கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் புள்ளி வைப்பாங்க, டிக் வைப்பாங்க. அது வந்து சூப்பர்வைசர் பார்த்துட்டாங்களா அது பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூலாம் கண்டிப்பாக அவங்கள எக்ஸாம் விட்டு வெளியேற்றுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரியும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் தவிர்க்கிறதுக்கோசரம் இன்னும் வேணும் காரணங்களில், அதாவது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமில் ஓஎம்ஆர் பேஸில் நடத்தும் பட்சத்தில் இது மாதிரி வழங்கினா டிஆர்பி வழங்கினா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இதை 4 ஆப்ஷனோட நிற்காம 5வது ஆப்ஷனை வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து கொஷினு இல்லைன்னா ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த 5வது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுத்தாங்களா இது ரொம்ப 100% எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் படித்தாங்களோ, ஏன்னா படித்தவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கொஷின் ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மட்டும்தான்
அதில் பயன்பெறுவாங்க. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் தர மாதிரி 5வது ஆப்ஷனாக தந்துட்டு அதுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டார் கொஷினுக்கு இல்லை மார்க் கொஷின் டெலீட் பண்ணுறதுக்கான பாசிபிள் 1% கூட இருக்காதுங்க. அதனால் டிஆர்பி இந்த கோரிக்கையும் பரிசீலனை பண்ணாங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி இருந்துங்கன்னா அந்த தெரியாமல் குத்துமதிப்பாக போகிறாங்க பார்த்தீங்களா, ஒத்தையரட்டையாக போகிறவங்களுக்கு அந்த மதிப்பெண் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி அந்த இதையும் கொஞ்சம் டிஆர்பி பரிசீலனை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ணது ஓஎம்ஆர் காப்பி கொடுத்துருந்தா எங்களுக்கு இந்த முறைகேடு நடந்துக்குன்னு ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக அதுலேயும் இல்லைங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏன்னா இது அப்போ ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணது கிடையாது. அதனால தான் டிஆர்பி கிரீவியன்ஸ் சென்டரில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலுமே இது வந்து கான்ஃபிடென்ஷியல், அதனால் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கேன் பண்ணது எல்லாமே இது செப்பரேட்டாக கிடையாது, ஓவராலாக தான் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது மாதிரி கார்பன் காப்பி தரதுக்கான பாசிபிள் கண்டிப்பாக இருக்குது. அந்த நடைமுறை அவங்க 2017 மாற்றுனதுனால, அதாவது சிபிடிக்கு மாறினதுனால இது தர முடியாமல் போயிடுச்சே தவிர அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா கண்டிப்பாக நம்மளும் இருந்திருக்கோம். இது ஆன்லைன் எக்ஸாமில் இது ரொம்பவே சேஃபுங்க. ஏன்னு வச்சுங்களேன், அது வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சரியாக எனக்கு மட்டும் அந்த ஃபார்முலா படி வழங்கினாங்களான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அதுலேயும் வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ள முறையே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம என்டிஏ நடத்துகிற அதாவது மல்டி ஸ்டேஷன் ஒரே எக்ஸாமு மல்டி ஸ்டேஷன் நடத்துனாங்கன்னா அதுக்கான அவங்க கொடுக்குற நார்மலைசேஷன் மெத்தட் வேறு மாதிரி இருக்குது. நம்ம டிஆர்பி போர்ட் நடத்தின எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொடுத்த நார்மலைசேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகுது. நார்மலைசேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு செஷனுக்கு குறையும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 2022 சரி, அதில் 2 அதாவது ஒரு மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மெத்தடே எனக்கு புரியலைங்க. கண்டிப்பாக அது வந்து ஓஎம்ஆர் பேஸ் நடத்தியிருந்தால் அது ரிசல்ட்டு வேறு மாதிரி வந்திருக்கும். சரி, அதனால் இப்போ ஓஎம்ஆர் பேஸ் நல்லது தான். ஆனால் இது மாதிரி கார்பன் காப்பி ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் எந்த தரப்புக்கும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு வெளிப்படையாக இருக்கும். இதை கண்டிப்பாக வருங்காலங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடைமுறைப்படுத்தினா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். பண்ணவங்களான்னு தெரியல, சரி நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக வீடியோ போடுற மாதிரி இருந்தால் இது மாதிரி போடுங்க, எங்கள் சார்பாகவும் போடுங்க அப்படின்னா தான், அதாவது டீச்சரோட வெல்விஷஸாக நான் கண்டிப்பாக எல்லாத்தோட நலம் விரும்பி தான். நான் எந்த பேஜுன்னு சொல்லி பிரித்து பார்க்க மாட்டேன், எந்த மேஜினும் பிரித்து பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லணும், உண்மையான தகவல் மட்டும்தாங்க நான் சொல்லுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டிஆர்பி தொடர்பாக மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்கலாம், கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.